அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எதையும் செய்ய ஆரம்பிக்கும் போது ஓதும் திக்ர். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பொருள் அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடும் துவா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பொருள் விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். துக்கமான நேரத்தில் ஓதும் திக்ர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பொருள் அல்லாஹ்விடமிருந்து வந்தோம், மேலும் அவனிடமே திரும்புவார்களாக இருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஆச்சரியமான நாட்டில் பார்க்கும்போது கேட்கும்போது ஓதும் திக்ர். சுபஹான அல்லாஹ். பொருள் அல்லாஹ் துணை. பிரச்சனையை எதிர்போது ஓதும் திக்ர். தவக்கல்து அல்லாஹ். பொருள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து இருமாத வார்த்தை கேட்கும்போது கூறும்போது ஓதும் திக்ர். நவுது பில்லாஹ். பொருள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். எதையும் செய்யும் போது நாடும் போது ஓதும் திக்ர். இன்ஷா அல்லாஹ். பொருள் அல்லாஹ் நாடினால் திம்பும் போது ஓதும் திக்ர். அல்ஹம்துலில்லாஹ். பொருள் புகழெல்லாம் அல்லாஹ்வுக்கே. பிறவிடம் இருந்து விடையிறும் போது ஓதும் திக்ர். அமானில்லா. பொருள் அல்லாஹ் பாதுகாப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுத்துக்கொண்ட தலைப்பு நிம்மதி தரும் திக்ரு. அல்லாஹ் குர்ஆனில் கூறியுள்ளான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைல் குலூப். அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம் இதயங்கள் அமைதி பெறுகின்றன. ஒரு மனிதன் திக்ர் செய்தால் அவரின் மீது அல்லாஹ் சக்கீனத் என்ற நிம்மதியை இறக்குகிறான். அதன் மூலம் மலைபாய் மூலம் அமைதியை அடையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், அல்லாஹ்வின் திக்ரை விட மனிதனால் வேதனையிலிருந்து காக்கும் செயல் வேறு இல்லை. அதிகமாக இவ்வுலகில் வாழும் போது உலக கவலைகளை மனவேதனையும் அகற்றுவதுடன் கபிரின் வேதனை விட்டு பாதுகாக்கும். திக்ர் செய்வது அல்லாஹ்வுடன் மனதை தொடர்பு கொள்ள செய்கிறோம். தஷபுப் என்ற ஞான வழி நுழைவாயிலாக திக்ர் திகழ்கிறது. புறம் கோல் பொய் வீண் பேச்சுகளாக விட்டும் நவ் பாதுகாக்கப்படுகிறது. ஷைத்தானின் வலிமையை குறைகிறது. திக்ர் செய்வது துவா அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதில்லை. மேலும் எவர் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வாரோ அவரை நிபாப் என்னும் நயவஞ்சக தன்மையை விட்டு நீக்கிவிட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். திக்ர் என்ற அமலை விட்டு விலக்கிவிட்டால் உள்ளம் கடினமாவதுடன் பயங்கரமான வழிகேடான பதகி காரணமாகிவிடும். அல்லாஹ்வின் கட்டளைகளை உதாசீனம் செய்யும் அளவுக்கு உள்ளம் கடினத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், எவர் அல்லாஹு தஆலாவை அதிகமாக திக்ர் செய்வது பின்பு அல்லாஹு தஆலாவின் அச்சத்தால் கண்ணீர் பூமியில் விழும் வரை கண்ணீர் சிந்துவாரோ அவரை மறுமை நாள் அன்று அல்லாஹு தஆலா வேதனை செய்ய மாட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். திக்ர் மூலம் உள்ளம் ஓர்மையும் தூய்மையும் அடைகிறது. நாம் அனைவரும் வேறு வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் நாவை சதாவும் திக்ரிலே திளைத்திருக்க செய்ய வேண்டும். எல்லா அமல்களுக்கும் ஒரு அளவு உண்டு. ஆனால் திக்ர் செய்வதற்கு அளவு நிர்ணயிக்கப்படவில்லை. மக்கள் உங்களை பைத்தியக்காரன் என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். முதலாக சொர்க்கத்திற்கு அழைக்கப்படுவர் செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் திக்ர் செய்தவர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ். எனவே நாம் அனைவரும் திக்ர் செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதுகுனு ஸல்லல்லாஹு ரசூலிஹின் கரீம் அமாபாத். நான் இன்று பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா 8 சொர்க்கங்களும் அதை அடைவதற்கான நற்குணங்களும். முதல் சொர்க்கத்தோட பேர் என்ன? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இது எப்படிப்பட்டதா இருக்குன்னா எல்லா விதமான விலை உயர்ந்த கற்களால் கட்டப்பட்ட மாளிகை. இதை அடைவதற்கான நற்குணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதுமென்ற மனம் கொண்டவர்களா நாம இருக்கணும். தினமும் பாவ மன்னிப்பு தௌபா தேடுபவர்களா நாம இருக்கணும். நல்லவர்களுடன் ஒன்று சேர்ந்திருப்பவர்களா நாம இருக்கணும். பொறாமையை விட்டு தடுப்பவர்களாகவும் நாம இருக்கணும். 2வது சொர்க்கத்தோட பேர் என்ன? தாரு சலாம். இது சிகப்பு மகரத கற்களால் கட்டப்பட்ட மாளிகை. இதை அடைவதற்கான நற்குணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனாதைகளை ஆதரிப்பவங்க, விதவைகளை ஆதரவு செய்பவர்கள், சலாம் சொல்லுபவர்கள், முஸ்லிம் தேவைகளை அறிந்து உதவி செய்பவர்களாகவும் நாம இருக்கணும். 3வது சொர்க்கத்தோட பேர் என்னன்னா ஜன்னத்துல் அத்னோ. இது தங்கமெல்லியால் கட்டப்பட்ட மாளிகை. இதை அடைவதற்கான நற்குணங்கள் என்னன்னா, பேச்சை குறைப்பவர்கள், உணவை குறைத்து இறைவணக்கம் செய்பவர்கள், மக்களுடைய தொடர்புகளை குறித்து அல்லாஹ்வை அதிகமா நம்ம வணங்கணும். 4வது சொர்க்கத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜன்னத்துல் நயீம். இது பல வெள்ளியால் கட்டப்பட்ட மாளிகை. இதை அடைவதற்கான நற்குணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானம் தர்மம் செய்பவர்கள், நன்றி செலுத்துபவர்கள், சந்தேகம் இல்லாமல் இருப்பவர்கள், எப்போதும் கலிமாவில் நிலைத்திருப்பவர்களாகவும் நாம இருக்கணும். 5வது சொர்க்கத்தோட பேர் என்னன்னா தாருல் குல்தே. இது மஞ்சள் நிற மகரத கற்களால் கட்டப்பட்ட மாளிகை. இதை அடைவதற்கான நற்குணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசாமல் அதாவது திட்டாமல் இருப்பவர்கள், யாருக்கும் அநீதி செய்யாமல் இருப்பவர்கள், எப்போதும் கலிமாவில் நிலைத்திருப்பவர்களாகவும் நாம இருக்கணும். 7வது சொர்க்கத்தோட பேர் என்னன்னா மக்காத்து சித்திகி.
இது சிவந்த நிறமுடைய தங்கத்தால் கட்டப்பட்ட மாளிகை. இதை அடைவதற்கான நற்குணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோயாளிகளை நலம் விசாரிப்பவர்கள், ஜனாசாவை பின்பற்றுபவர்கள், கஃனுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குடிப்பவர்கள், வாங்கிய கடனை அழகிய முறையில் உரிய காலத்தில் கட்டுபவர்களாகவும் நாம இருக்கணும். 8ஆம் சர்க்கத்தோட பேர் என்னன்னா ஜன்னத்துல் மாவா. இது பச்சை நிற மகரத கற்களால் கட்டப்பட்ட மாளிகை. இதை அடைவதற்கான நற்குணங்கள் என்னென்னா, பெற்றோர்களை சங்கைப்படுத்துபவர்கள், ஆலி மற்றும் அறிஞர்களை கண்ணியப்படுத்துபவர்களாகவும் நாம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பார்த்த அனைத்து செயல்களும் நம்ம இடத்துல இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா முஸ்லீம் ஆகினா இந்த 8 அழகிய சொர்க்கங்களை அடைவதற்கு இனியாவது முயற்சியாவது செய்யணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. வாஹிதபனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹ் ஒருவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மேல நம்ம அச்சம் கொள்ளணும். அல்லாஹ் அவன் நாடியவருக்கு தான் நல்வழியா கொடுக்குறான். காரணமே இருக்காது, அதுக்கெல்லாம் போய் சொல்றோம். சின்ன விஷயம், டீச்சர்கிட்ட போய் சொல்றோம், அம்மாட்ட போய் சொல்றோம், அத்தாட்ட போய் சொல்றோம், பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்றோம், அவ்வளோ பேர்ட்டே நம்ம போய் சொல்றோம். சின்ன சின்ன விஷயத்திட்ட கூட கொடுக்காம அல்லாஹ்வோட தீன்ல வளர்ப்போம். நிறைய முடிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.